அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. நமக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசுவின் பட்சத்தில் நின்று சத்துருவுக்கு விரோதமாக, இச்சைகளுக்கு விரோதமாக, மாம்சத்திற்கு விரோதமாக நம்ம டெய்லி போராடணும். போராட்டத்தை கைவிட்டா என்ன போயிடும்? கிரீடம் போயிடும். பாதி வழியில போராட்டத்தை கைவிட்டவர்களை போல நாம் இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் தேவனுக்காக நான் நிற்பேன், கர்த்தருக்காக போராடுவேன். நான் சொன்ன பாருங்க, ஓட்ட தொடங்கின நிறைய பேர் இருக்காங்க. கூட்டம் புதிதுன்னு சேர்ந்தாங்க. நாட்கள் போன உடனே பாட்டம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் உற்சாகத்தை இழந்துட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு போராடணும்? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களே அப்படி இருக்காங்க, நம்மலாம் என்ன ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்று விட்டுட்டாங்க. இல்லை, நான் கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருக்காக நான் போராடுவேன், என் விசுவாசத்துக்காக போராடுவேன், என் ரட்சிப்புக்காக நான் பிரயாசப்படுவேன். கடைசி வரைக்கும் என் ஓட்டத்தில் நான் போராடி ஓடுவேன். அவர் சொல்றாரு, அழிவுள்ள கிரீடத்துக்கு இவங்க இவ்வளோ போராடுறாங்களே, அழிவில்லாத கிரீடத்துக்கு நாம் எவ்வளோ பிரயாசப்படணும். அடிக்கடி இந்த வார்த்தையை நான் யோசிச்சுக்கிடுவேன். அந்த காலத்தில் ரோமர்கள் ஒலிம்பிக்ஸ் அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. இந்த ஒலிம்பிக் போட்டியை இன்றைக்கி நம்ம கொண்டாடுகிற போட்டி கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது ஒரு போட்டி இது. அன்றைக்கு என்ன செய்வாங்களா, அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களை ஓட விட்டு அவங்க முடிவில் அவங்க கிரீடம்னும் போது என்ன செய்வாங்கன்னா, ஒலிவ மர கிளைகளை என்ன செய்வாங்கன்னா ஒரு கிரீடமாக அப்படியே தைத்து அதை அந்த ராயன், அந்த ரோம பேரரசன் அவன் எல்லார் முன்னிலையில் அவனுக்கு தலையில் அந்த கிரீடத்தை சூட்டுவான். அது எப்படிப்பட்ட கிரீடம்னா, இன்றைக்கு போடுறது போல கோல்டு மெடல், பிரான்ஸ் மெடல், சில்வர் மெடல் கிடையாது. வெறும் ஒலிவ கிளைகளால் செய்யப்பட்டது. அதுதான் பவுல் சொல்ல அழிவுள்ள கிரீடம். ஏன்னா அந்த கிளை என்னதான் அழகாக இருந்தாலும், அவ்வளோ கம்பீரமாக கொடுக்கப்பட்டாலும் கொஞ்ச நாள் அந்த இலையெல்லாம் காஞ்சு போயிடும், அந்த குச்சி காஞ்சு போயிடும், அந்த கிரீடம் ஒன்றும் இல்லாமலே போயிடும். அது அழிவுள்ள கிரீடம். அந்த அழிவுள்ள கிரீடத்துக்கு அவங்க எவ்வளோ போராடினாங்க தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடினாங்க தெரியுமா? சில பேர் அந்த காலங்களில் அந்த அந்த குதிரை பந்தயத்தெல்லாம் ஓடி அந்த பந்தயத்திலே ஏராளம் பேர் செத்தே போனாங்க. ரதத்தினால அப்படியே குதிரைகளால் மேலே மிதிக்கப்பட்டு செத்தே போனாங்க. அந்த சாவை கூட அவங்க துணிஞ்சு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கிரீடம் வேணும், கிரீடம் வேணும், அந்த கிரீடம் வேணும் அப்படின்னு சொல்லி ஓடினாங்க. அவர் சொல்றாரு, அழிவுள்ள கிரீடத்துக்கே இவ்வளோ பிரயாசப்படுறானே, அழிவில்லாத கிரீடத்துக்கு நம்ம எவ்வளோ பிரயாசப்படணும், எவ்வளோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம எவ்வளோ போராட்டத்தை விடவே கூடாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்ல நல்ல போராட்டத்தை போராடினேன்னு தான் சொல்றாரு. ஒவ்வொரு கிறிஸ்தவன் இந்த போராட்டத்துக்கு அழைக்கப்படுறான். போராட்டத்தின் முடிவில் தான் ஜெயம். சும்மா படுத்துக்கிட்டு தான் ஜெயம் வராது. நீங்கள் நிறைய பேர் ஒலிம்பிக்ஸ் கனவுலே தான் ஓடுறாங்க, சில பேர் வாயிலே ஓடிடுறாங்க. போராடுறதுக்கு இருக்க இருதயம் கிடையாது, போராடுறதுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் எல்லாரிடத்துலையும் அவங்க பேசுகிற பேச்சை கேட்டிங்கன்னா இவங்க தான் அடுத்த மெடல் வாங்க போகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் எதுலையுமே ஒரு பிரயாசப்பட மாட்டாங்க, போராட மாட்டாங்க. கிறிஸ்தவ ஜீவன் அதே போல தான், பேச்சில் கிடையாது, அது பலத்தில் இருக்கு. ஒவ்வொரு நாள் நான் போராடுறேன், ஒவ்வொரு நாள் நான் பிரயாசப்படுறேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சேருவதற்கும் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கும் என்ன நான் முழுவதுமாக நான் திரும்ப என்ன நான் ரீகாலிபிரேட் பண்ணி நான் ஒவ்வொரு நாளும் போராடுறேன். ஆண்டவர் பட்சத்திலிருந்து நான் போராடுறேன். வானலோகத்தின் ஆவிகளோடு, பொல்லாத ஆவிகளோடு நான் போராடுறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்கிறேன். நிறைய பேர் பிசாசு பண்ண பாவத்திலிருந்து, இச்சைகளிலிருந்தும் வெற்றி பெறுவதை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா அப்படி உட்காந்துருந்தா வெற்றி வந்துடும் நினைக்கிறாங்க. இன்னொரு பொய்யான உபதேசம், வாயை திறந்து அறிக்கை பண்ணு, ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன்னு அறிக்கை பண்ணு, வந்துடும் உனக்கு ஜெயம், வந்துடும் வெற்றின்றாங்க. அப்படியெல்லாம் போடலை. சும்மா வாயை திறந்து அறிக்கை பண்ணிருக்கிறதுனால எல்லாம் சரியாயிடாது. நீ நல்ல போர் சேவகனா தீங்கு அனுபவிக்கணும், நீ போராடணும் பாருன்னு. இது ஒரு பந்தயம். இது ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல 50,000 பேர் உட்காந்து கை தட்டுறான். எல்லாரும் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்ன்னு கத்துறான். கத்துன உடனே இவனுக்கு கொண்டு கோப்பையை கொடுத்துருவாங்களா? இவ்வளவு நேரம் அறிக்கை பண்ணிட்டே இருக்காரு, சிக்ஸ் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்காரு. பாவம், தண்ணி கூட குடிக்காம கத்திக்கிட்டே இருந்தாரு. 11 பேர் விளையாடும் போதும் கத்துனாரு. அதனால ஒரு கோப்பையை கொடுங்க, கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அங்கே போய் போராடணும், அங்கே போய் ஓடணும், அங்கே போய் பந்தை சந்திக்கணும். அவனுக்கு தான் இதுதான் கிடைக்கும்னா முடிவில் ஜெயம் கிடைக்கும், அவனுக்கு தான் கிரீடம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்ட களன்றதை மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாள் நான் போராடுறதுக்காக தான் போகிறேன், நான் ஜெயம் பெறதுக்காக போகிறேன். சில பேர் ஸ்கூலுக்கு போகிறான், எதுக்கு போகிறான்னா வீட்டில் இருக்கவங்க துரத்தி விட்டாங்கன்னு போகிறான். சில பேர் ஸ்கூலுக்கு போகிறான் பையை தூக்கிட்டு. ஏன் போகிறான்ப்பா அப்படின்னு கேட்டால், வீட்டில் இருக்க பிரச்சனையை விட ஸ்கூல் எவ்வளோ பரவாயில்ல. சில பேர் போகிறான் பையை தூக்கிட்டு, எதுக்குன்னா அங்கே நண்பர்களை பார்க்கறதுக்கு. ஃபீஸை கொடுத்துட்டு எதுக்கு? நண்பர்களை பார்த்து பேசி எல்லாரும் நலம் விசாரிச்சுட்டு வர்றதுக்காக தான் போகிறான். ஆனால் சில பேர் போகிறான் எதுக்கு தெரியுமா? காலிலேருந்தே அவன் போராட்டத்தில் தான் போகிறான். போராடி படிக்கிறான், பிரயாசப்படுறான், இரவு பகலாம் உட்காந்து உழைக்கிறான். போகிற வழியெல்லாம் படிச்சுட்டு இருக்கவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவன் தான் யாரு? முடிவில் கிரீடத்தை பெறுவான், முடிவில் ஜெயம் பெறுவான்.
கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒவ்வொரு நாள் காலையில் எழுமணும்னு நீங்கள் ஒன்று விளங்கிக்கணும், இன்றைக்கு ஒரு புது போராட்டம் எனக்கு இருக்கு, இன்றைக்கு ஒரு புது சோதனை எனக்கு இருக்கு. நான் என்னை காலையில் ஆயத்தப்படுத்திக்கிறேன். என்னுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொள்ள போறேன். தலையில் இருக்க ஹெல்மெட்லேருந்து காலில் இருக்கிற பாதரட்சை வரைக்கும் நான் போட்டுட்டு நான் அந்த பிசாசை சந்திக்கணும். சும்மா சத்தம் போட்டுட்டு ஒன்று வெளியே சத்தம் போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் யுத்தத்துக்கு போறேன்ட்டு ஒன்றுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. சும்மா ஜெய் ஹிந்துன்னு வெளியே போயிட்டாப்புல எல்லா சத்துரும் ஓடிட மாட்டான். அதுக்கு வேண்டிய உடைய போடணும், அதற்கு வேண்டிய ஆயுதங்கள் எடுக்கணும், அதற்கு வேண்டிய பயிற்சி எடுக்கணும், அதற்கு வேண்டிய பிரயாசம் எடுத்தாதான் ஜெயம் எடுக்க முடியும். சும்மா வாயில் சத்தம் போடுறது இல்லை. ஒவ்வொரு நாளும் போராடுறதுக்கு நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் நம்ம எப்படி விழுங்கலான்னு காத்துட்டு இருக்கான். இதை ஒரு போராட்டமாக நினைத்து நான் விடவே மாட்டேன். கடைசி வரைக்கும் நின்று ஜெயம் எடுப்பேன். என்ன வந்தாலும் சரி, கர்த்தரின் பட்சத்தில் நின்று நான் ஜெயம் எடுப்பேன். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? பாதியில் விட்டுற மாட்டேன். சில பேர் விசுவாசத்தை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த போராடுறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூத் மீட்டிங் போன உடனே, ஒரு ரிட்ரீட் போன உடனே, ஒரு கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே, ஒரு செய்தியை கேட்ட உடனே ஒரே ஃபயர் அப் ஆயிடுவாங்க. விசுவாசம் மட்டும் என் கையில் கிடைச்சா நான் 10 100 இதாக பிச்சு எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. வெறியோடு தான் இருப்பாங்க. போகிற போக்கில் அவனே நண்பனாக்கிடுவாங்க. இந்த போராட்டம் அவங்கள விட்டு போயிடும். இதெல்லாம் எல்லாருக்கும் வர்றது அப்படின்றவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருப்பாங்க? பயங்கர வைராக்கியமாக இருப்பாங்க. இதுதான் அரைவழி கிறிஸ்தவர்கள். ஆரம்பத்தில் மனதார போராடினவங்க நிறைய பேர் போராட்டத்தை விட்டுட்டாங்க. கம்பீட் டில் தி எண்ட். முடி வரைக்கும் நிலைச்சிருப்பா, முடி வரைக்கும் போராடு, கர்த்தர் ஜெய கிரீடத்தை தருவார். அல்லேலூயா.